ஹலோ. நான் பால்கனில ஒரு 4, 5 செடி வச்சிருக்கேங்க. சின்ன பால்கனி தான். அதுல செடி வச்சிருக்கேன். அதுல ஒரு செடியில நெறைய கீழாநெல்லி வந்திருக்கு. நான் விதையெல்லாம் போடவே இல்ல. அது பாட்டுக்கு வளர்ந்துருக்கு. அந்த கீழாநெல்லிலாம் கட் பண்ணி, பொடி பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு அப்புறம் சொல்றேன். இப்ப அந்த கீழாநெல்லி செடிலாம் கட் பண்ணலாம் வாங்க. இதாம்மா நம்ம பால்கனில வச்சிருக்க செடி. குட்டியா துளசி வச்சிருக்கேன். சோத்துக்கத்தாழை. இதுல தான் ரோஜா செடி இருந்தது பெரிய தொட்டியில. அது காஞ்சு போச்சு. மறுபடியும் வாங்கி வைக்கணும். வைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து துளசி வளர்ந்திருக்கு. துளசி கூடவே நெறைய கீழாநெல்லி வளர்ந்திருக்கு. பாருங்க. கீழாநெல்லி நெறைய வளர்ந்து போயிருக்கு. இந்த பக்கம் வெத்தலை செடி இருக்கு. வெத்தலை செடியும் கொஞ்சம் காஞ்சிடுச்சு. எல்லாம் ரெடி பண்ணேன் மறுபடியும். ரெடி பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இந்த கீழாநெல்லிய கட் பண்ணி கட் பண்ணிக்குவோம். எவ்வளோ கட் பண்ணி எடுத்தாலும் அது வளர்ந்துனே இருக்குதும்மா. இங்க பாருங்க. இவ்வளோ கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இங்க பாருங்க. இவ்வளோ கீழாநெல்லி பறிச்சு வந்திருக்கோம்மா. இத நல்லா தண்ணீல அலசிக்க. சும்மா லைட்டா என்னதான் செடியில பறிச்சாலும் தண்ணீல கொஞ்சம் அலசினா நல்லது. தண்ணீல அலசி இப்படி வச்சிடலாம். பாத்திரத்துல வச்சிட்டோம்னா தண்ணியெல்லாம் வடியும். தண்ணியெல்லாம் வடிஞ்ச உடனே நல்லா காய வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே வடியட்டும். தண்ணியெல்லாம் வடிஞ்ச உடனே இந்த முறத்துல போட்டு காய வைக்கலாம். கீழாநெல்லி நல்லா காஞ்சு போச்சுமா. இந்த மாதிரி குச்சியோட காய வச்சோம்னா பறக்காது. நல்லா காஞ்சு போச்சு. இதை வந்து நம்ம உருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருவி ஒரு கிண்ணத்துல போட்டுக்கோங்க. தட்டுல எல்லாம் போட்டா பறந்துடும். உருவி போட்டுக்கலாம். இந்த மாதிரி குச்சி எடுத்துட்டு எல்லாத்தையும் உருகிட்டு சுத்தமா எல்லாத்தையும் உருவணும். உருவுனா இந்த மாதிரி இலை மாதிரி வரும். இதை மிக்சியில போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி வந்து காட்டுறேன். நல்லா உருவி எடுத்துட்டோமா. இது பாருங்க. நல்லா உதிரி உதிரியா வந்துச்சு. நல்லா காஞ்சிருக்குது. சவுண்டு கேக்குதா உங்களுக்கு? இதை வந்து ஜார்ல போட்டு இது மிக்சியில போட்டு ஒரு ட்ரில் போட்டா நல்லா நைஸா வந்துடும். மிக்சியில போட்டு அரைச்சு வந்துட்டோமா. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா நல்லா அரைச்சிக்கோங்க. அது பாருங்க. கையில எடுத்தோன்னா மழை மழைன்னு இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல ஏதாவது ஒரு பாக்ஸ்ல இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வெயில் காலத்துல இது நல்லா யூஸ் ஆகும். ரொம்ப பாடி ஹீட் ஆயிடுச்சுன்னா பெரியவங்களா இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் மோரில் போட்டு குடிக்கலாம். சின்ன பசங்களுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கொடுக்கலாம். வயிற்று வலி சூடாயிடுச்சு அப்படின்னு சொன்னா. இல்லை தேனில் கூட குழச்சி கொடுக்கலாம் பசங்களுக்கு. அவ்வளோ நல்லதுமா இது. உடம்பு வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் ஆத்திடும். அவ்வளோ நல்லது. கீழாநெல்லி கிடச்சதுன்னா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ.